தமிழுக்கும் தமிழால் இணைந்த தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் நிறம் நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட மருத்துவரும் அரசியல் விமர்சகருமான ஐயா காந்தராஜ் அவர்கள் இருந்திருக்காங்க. வாருங்க நேயர்களே, சார் கிட்ட பேசணும். சார் வணக்கம் சார். கமல் தமிழ்ல இருந்து தான் கன்னடம் பிறந்தது அப்படின்னு சொன்னார். இதுக்கு உடனே சித்தராமையா எதிர்ப்பு, கன்னட அமைப்புகள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேசிய கீதத்திலிருந்து கன்னடம் இருக்குதா? தேசிய கீதத்தில் தமிழ் இருக்கா? எல்லாத்தையும் சேர்த்து திராவிடன் போட்டான். திராவிட மொழிகளில் ஒன்று, அது திராவிட இனங்களில் ஒன்றுங்கிறது தான் உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதை இல்லைன்னு சித்தராமையா சொல்கிறாரு, கன்னடக்காரர்கள் சொல்கிறார். இல்லாட்டி போயிட்டு போகுது. ஆனால் நமக்கு என்ன ஆகுது? அதில் என்ன லாபம்? அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? உலகத்துக்கே தெரியும். அதனால் அதை இவங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய இவங்களுக்கு என்ன தெரியும்னு இவங்ககிட்ட போய் சொல்ல வேண்டியது. அதுக்கு பதிலில் ராஜ்குமாருடைய மகன் சிவராஜ்குமாருக்கு அழகாக பதில் சொல்லிட்டார். அது ஒரு கூட்டங்க அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாட்டு போயிட்டார். இன்றைக்கி திவ்யா ஸ்பந்தனாங்கிற ஒரு நடிகை அதை தான் சொல்கிறார். அது ஒரு கூட்டம் அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டார். சிவராஜ்குமார் இன்னும் அழகாகவே சொன்னார். பெங்களூரில் தமிழ் படம் வந்ததுன்னா தமிழ் படம் தான் அதிக தேட்டரில் ஓடும். எங்கள் படங்கள்லாம் குறைச்சலாக தான் ஓடும். இன்னும் சொல்லப்போனால் கன்னட மொழியை எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னா, அரிசிக்காரை தாண்டினாக்கா கன்னட மொழி கிடையாது. ஹூப்ளி, தார்வார் போன்ற இடங்கள்லாம் மராத்தி தான். தெற்கு கன்னடம் தான். மைசூரை சேர்ந்த பகுதிகள் தான் கன்னடம். அந்த பக்கம் கொங்கினி இருக்கவங்கெல்லாம் கன்னடத்தை ஏற்றுக்கிறது கிடையாது. ஐஸ்வர்யா ராய் கொங்கினி பேசுகிறவங்க. அந்த மகிட்ட போய் கன்னடம் பேசுனாங்க. எனக்கு தெரியாது நடிச்சு. லீனா சந்தாவர்கர் ஒரு புகழ்பெற்ற இந்தி நடிகை அவங்க கொங்கினி. அவங்க ரகலை பண்ணாங்க. எனக்கு கன்னடம் தெரியாதுன்னு போயிடுச்சு. இவங்களுடைய ஏரியாவை அந்த இது பண்ணது ஹூப்ளிக்கு முன்னாடி தான். ஹூப்ளி, தார்வார், கோவா அதெல்லாம் போயிட்டிங்கன்னா இது மராத்தி. அங்கே அதுக்கு கீழே தான் இவங்க ஆட்டமெல்லாம் அதோட சரி. மாண்டியா, இது சில ஊர்கள் பக்கத்தில் சில ஊர்கள், பெங்களூர், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்களுக்கு கன்னடா அதோட ஓவர் இவ்வளோதான் இருந்துச்சு, குறுகிய பகுதி. அதனால் அவங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திராவிடன்னு தேசிய கீதத்தில் இருக்குது. எல்லா மொழிகளும் இந்த தெற்கு மொழிகள் பூராத்தையும் அதில் ஒன்றா அடக்கி இதை தான் திராவிட மொழிகள்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதை அக்செப்ட் பண்ணி அதை தான் நீ பாடிக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான் அந்த பதில். கமல்கிட்ட கோச்சிக்கிறது அர்த்தம் இல்லை. இந்திய ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட போய் நீ சொல்லணும், அந்த திராவிடங்கிறத எடுத்துகிட்டு கன்னடம் நீ போடுன்னு சொல்லணும். அவ்வளோதான். தமிழிலிருந்து பிறந்தது கன்னடம் சொல்கிறது என்ன? அவங்க ஏன் சார் அவங்க அவ்வளோ அசிங்கமாக, என்ன ஒரு கேவலமாக டாமினேட் பண்ணுறோன்னு நினைக்கிறாங்க. நீ பெரிய உன்னோட நான் உயர்ந்தவன்னு சொல்ல பார்க்குறேன்னு நினைக்கிறாங்க. அதை அவங்க அக்செப்ட் பண்ணாமல் விட்டுறதுல அது தப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கும் அவங்க மனசில் இருக்கிறது புலிகேசி நரசிம்ம பல்லவன் கொன்னது மாத்திரம் இல்லாமல் அந்த ஊரை நெருப்பு வச்சு கொடுத்தன வெறி அவங்களுக்கு இன்றைக்கும் இருக்குது. அந்த கோபம் தான் அவங்க அந்த தெற்கு கர்நாடகாவில் இருக்குது. அது இன்றைக்கி அதே பிரச்சனை அவங்களுக்கு இந்தி படங்களுக்கெல்லாம் இன்றைக்கி கர்நாடகா சுற்றுலாத்துறையிலேருந்து பேரை எடுபட்டு போனதுக்கு இல்லாமல் போனதுக்கு காரணம் இந்த கன்னட இது வெறி அட்டகாசங்கள் பெருசாக இருக்கிறதுனால தான். டூரிசத்தில் வேணாம் அந்த பக்கம் போனீங்கன்னா ஆபத்துன்ட்டாங்க. ஒரு காலத்தில் மைசூர் பிருந்தாவன் கார்டனுக்கு பஸ் போயிட்டே இருந்தது. இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பஸ்ஸு கிடையாது. பிருந்தாவன் சொன்னால் யாருக்கும் தெரியலையே, அப்படியே ஒன்று இருக்குதாங்கிறாங்க. அடையாளம் தெரியாமல் போயிடுச்சு. எங்கள் காலத்தில் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது மைசூர் பிருந்தாவன் போகிறது பெரிய விஷயம். அப்போ பிருந்தாவன் பார்த்தோம்னா அவ்வளோ அற்புதம். இன்றைக்கி பிருந்தாவன் காணாமல் போயிடுச்சு. காரணம் போனால் உதப்பானோ அடிப்பானோ என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோ தெரியாது. என்னத்துக்கு அந்த ஊருக்கே போகுது. இப்போ டைடல் பார்க் எங்கே இவ்வளோ பெருசாக போச்சு? பெங்களூர் ஓடிட்டாங்கல்ல, பம்பே வேண்டாம் அப்படின்னு. எதுக்கு அந்த அம்மா ஜெயலலிதா இருந்தபோது அது டைடல் பார்க் ரோடு கூட போட விடாமல் பெங்களூருக்கு அது போகணும், திருப்பி போகிறதுக்கு என்னென்ன உண்டோ டைடல் பார்க் விடாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் பண்ணி பார்த்து நடக்கலையே. சுஜாதாவை எழுதினார். நீங்களும் எவ்வளோ முயற்சிக்கிறீங்க, அது போகலையே அப்படின்னாரு எழுத்தாளர் சுஜாதா. அவங்க ஜாதியை சேர்ந்த ஐயங்கார் அவரே எழுதினார். ஜெயலலிதா அவ்வளோலாம் நம்ம முயற்சி பண்ணிச்சு, நடக்கலையே. காரணம் அந்த மொழியினால் அங்கே இருக்கிறது ஆபத்து, நமக்கு வேண்டான்னு போயிட்டாங்க. இல்லாட்டி எங்கேயோ இருந்திருக்க வேண்டிய இடம் அது. அதான் நான் தான் சொல்கிறேனே, சில நாடகங்கள் ஆரம்பிக்க தெரியுது, அதை முடிக்க முடியாமல் மாட்டிக்கிறீங்க. அது மாதிரி ஆனது தான் இது. அவங்கக்கிட்ட போய் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உலகத்துக்கு தெரியும் அது என்ன. இப்போ தமிழிலிருந்து பிறந்தது தான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதானுங்களா? உங்களுக்கு தெரியலன்னா எனக்கு அதை பற்றி அக்கறை இல்லைங்க. உங்கள்கிட்ட நான் அதை விளக்கி நான் சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? பழைய காலத்து கதை, அந்த கதையை இப்போ பேசுறதுல அர்த்தம் இல்லை. சரி கன்னடம் அதை பிறந்ததுங்கன்னா என்ன ஆகிட போகுது? எங்கள் ஊர் சேலம் இருக்குது,
கோவைங்கிற பக்கத்தில் இருக்கவங்க பூரா வந்து கன்னடம் பேசுகிறவங்க, சேவாப்பட்ட பகுதியில் இருக்கவங்க பூரா தெலுங்கு பேசுகிறவங்க, நான் கூடி இருக்கிற பக்கத்தில் மலையாளமும் தமிழும் இருக்குது. எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம். ஸ்கூலில் படிக்கும்போது எல்லோரும் தமிழ் தான் படிக்கிறோம். அதனால் இதெல்லாம் வந்து இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிற அர்த்தம் இல்லை. எதுலேருந்து பிறந்தா உங்களுக்கு என்ன? இன்றைக்கி அந்த மொழி வளர்ந்துருக்குதா, போய் உருப்படியாக இருக்குதா என்னன்னு பாருங்கள். அவ்வளோதான். உங்களுடைய மொழி அறிவியலுக்கு பயன்படுத்தா, மருத்துவத்துக்கு பயன்படுத்தா, வர்த்தகத்துக்கு பயன்படுத்தான்னு பாருங்கள். அது இல்லைன்னா அந்த மொழியை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? சார், இப்போ கன்னடர்கள் வந்து சமஸ்கிருதத்துக்கு கூட ஏற்றுக்கிறாங்க, தமிழை ஏற்றுக்க மறுக்கிறாங்களே, அது என்ன அவ்வளோ இருப்போம் உங்களுக்கு? தமிழ் சமஸ்கிருதத்துக்கு யாருங்க இருக்கா? அந்த மொழியை யார் பேசுகிறா? அதனால் அதை ஏற்றுக்கிட்டு போகிறாங்க. அவ்வளோதான். தமிழன்னாக்கா தமிழனை ஏற்றுக்க வேண்டி வருது. அதனால தான் எதுக்குறாங்க, வேற ஒன்று. நீ என்ன டாமினேட் பண்ணுறதுங்கிறது அந்த கேள்வி. அதை தான் நரசிம்மபல்லம் வந்து புலிகேசி எரிச்சதோடு போயிருந்தா கூட அவங்க பேசாமல் இருந்திருப்பாங்க. வாதாபியை நெருப்பு வச்சு கொடுத்துனான். அந்த ஸ்தம்பத்துக்கே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை அழிக்கிறதுக்கு பார்த்தாங்க. அப்புறம் தான் தொல்லியல் துறை வந்து அதை பாதுகாத்துருச்சு. அதில் மாடெல்லாம் கட்டி வச்சு இது பண்ணாங்க. வாதாபின்னு பேர். அது முக்கால்வாசி அது வந்து கர்நாடகா இதுக்கு மகாராஷ்டிராவுக்கு போயிடுச்சு. இன்றைக்கி அந்த சரித்திரத்தை மறைக்கிறதுல என்ன லாபம் இருக்குது? சொல்லி அந்த பழங்கதைகளை பேசுறதுல நமக்கு லாபம் கிடையாதுங்க. இன்னைக்கு இருக்கிற உன்னுடைய மொழியை என்ன வகையில் பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு? கன்னடம் போகிறதா என்ன, சுவாகிலி மொழி போகிறதா என்ன? உங்களுக்கு அதில் என்ன லாபம்? சொல்கிறதுல என்ன பிரயோஜனம்? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த தமிழ் அப்படியே வச்சு அதை தான் பெரியார் சொன்னார். காட்டு மிராட்டியாக வச்சுக்கிட்டு இருக்கிறார். அறிவியலுக்கு வளர்த்த பாருங்க. சும்மா அந்த மொழி அங்கிட்ட இருந்து வந்து இந்த மொழி அங்கிட்ட இருந்தது தேவையே இல்லை. அவங்க யாரும் இருந்துட்டு போகிறாங்க, இருந்துட்டு போன்னு வச்சுக்கோ போ. என் மொழியோட உயர்வு எனக்கு தெரியும். என்கிட்ட நீ பிறந்த இல்லைன்னாக்கா இன்னும் பெத்த தாயை இல்லைங்கிற வேணான்ட்டு போ. யார் வேணாங்கிற? இன்றைக்கி அதான் நான் வழக்கம். நீ ஏற்றுக்காதனால நாங்கள் என்ன ஆகிட போகிறோம்? உலகம் முழுவதில் இருக்கிற மொழிங்க, உலகம் முழுவதில் இருக்கிற மொழி. எகிப்தினுடைய ஃபாரா மன்னர்கள்லாம் வந்து தமிழர்கள் இருக்கிறான். சுமேரிய நாகரிகம் தமிழ் நாகரிகங்கிறான். நியூசிலாண்டை கண்டுபிடிச்சவன் தமிழன்கிறான். கேப்டன் குக் இல்லை. கேப்டன் குக் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே 100 வருஷத்துக்கு முன்னாடியே முகமது வக்கூஸுங்கிற ஒரு முஸ்லீம் அங்கே போயிருக்கிறான். அவனுடைய கப்பல் மணி கிடச்சிருக்குது. அங்கே அழகான தமிழில் இருக்குது. முகமது வக்கூஸனுடைய கப்பலுடைய மணின்னு தமிழில் இருக்குது. கேப்டன் குக்கு தான் ஆஸ்திரேலியா நியூசிலாண்டையும் கண்டுபிடிச்சான். அவன் போகிறதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியே போயிருக்கிறான். அந்த கப்பல் இன்றைக்கி நியூசிலாண்டில் இருக்குது. நியூசிலாண்ட்லேயும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மூராங்கிற ஆதிவாசிகள் பேசுகிற பாட்டு பேச்சு நடனம் எல்லாமே வந்து தமிழ். நைஜீரியாவில் ஒரு பகுதி இருக்குது, பூரா தமிழில் பேசுகிறாங்க. தென் அமெரிக்காவில் பெருங்கிற நாட்டுக்கு நாங்கள் போன போது எங்களுடைய ஆரிஜன் வந்து உங்ககிட்ட இருந்து வந்தாங்கன்னு அவங்க அங்கே எங்களுக்கு சொன்னாங்க. லீமாவில் இருக்கிற அந்த மியூசியத்தில் சொன்னாங்க. க்ளீனாக போட்டிருக்காங்க. ஏர்லியஸ்ட் டைனாஸ்டி இன் த வேர்ல்டு, சோழன் ஈரா, ப்ரீ சோழன் ஈரா. சோழர்கள் தான் முதல் நாகரிகத்தை கொண்டு வந்தவங்கன்னு போட்டிருக்காங்க. எங்கே? தென் அமெரிக்காவில் பசிபிக் கரையோரத்தில் இருக்கிற பெருங்கிற நாட்டில். அங்கே சொல்கிறான் தமிழன் பழைய ஆளுன்னு. இது பெங்களூரில் இருக்க நீ சொல்லணும்னா என்ன ஆகிட போகிறோம்? போயிட்டே நாங்கள் ரொம்ப ஓல்டு பார்த்தேன். தேவையில்லைப்பா உங்கள்கிட்ட இதெல்லாம். இப்போ கமல் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? வேண்டான்ட்டு போ, வேணாம் எங்களுக்கு நீ தேவையில்லை. இப்போ வெளிநாட்டவர்களுக்கு கூட தமிழோட மதிப்பு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இவங்க வந்து தமிழை வெறுக்கிறதுனால தமிழ் அங்கீகரிக்க மறுக்கிறாங்க, பாயிண்ட் போகிறாங்க. இது ஏங்க 1500 தடவை கேட்குறீங்க? இல்லை, மத்திய அரசு கூட கீழடியை வந்து மோடிக்கு தெரியாதனால இந்த உலகத்துக்கு தெரியாம போச்சா? மோடி தான் தமிழை காப்பாற்றினாரா? மோடி தான் தமிழை உருவாக்குனாரா? ஏங்க என் புத்திக்கு எட்டலைனாக்கா என் முட்டாள்தனத்துக்கு போய் மொழியை தப்பு பண்ணிட்டாங்க. ஐன்ஸ்டீனுடைய தியரி 13 பேருக்கு தாங்க தெரிஞ்சது. ஐன்ஸ்டீன் முட்டாள் அல்ல, அதை புரிஞ்சுக்கிறது சக்தி இல்லாத நாம தான் முட்டாள். அவ்வளோதான். அது ஐன்ஸ்டீனுடைய தியரி அவ்வளோ உயர்ந்த தியரி. அதை புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி உங்களுக்கு இல்லைன்னா அது உங்களுக்கு தான் கேவலம். ஜெயகாந்தன் தான் சொல்லுவார். அவர்கிட்ட ஒரு ரசிகர் சொன்னவங்க கதையை படித்தவங்க பிரமாதமாக இருந்தார். என் கதையை படித்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு புத்தி இருக்குதாடான்னு கேட்டார். அவ்வளோதான். கமல் சொன்ன இந்த வாக்கியங்களுக்கு அர்த்தம் தெரிகிற அளவுக்கு உனக்கு புத்தி இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது? அதை நீ உன்னை திருத்திக்கப்பார். உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் உனக்கு தெரியலன்னா உனக்கு தான் அவமானம், எனக்கு ஒன்று இல்லை. பிரதமர் கூட தமிழ்னு போகிற இடத்துல தமிழை பற்றி பேச, ஆனால் தமிழ் தொன்மையான மொழின்னு சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டேன்றாரு. அவர் ஏற்றுக்கிட்டு அதான் தாங்க சொல்கிறேன். நீங்கள் அதுக்காக கவலைப்படுறீங்க. அவர் யார் ஏற்றுக்கிறதுக்கு? அவர் யார் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு? ஏன்னா நீ பெரிய மொழி நூல் வல்லனார். அவர் ஒரு இடத்துல கூட தாய்மொழி குஜராத்தியில் பேசாத ஆள், அவர் ஹிந்தி பேசுகிற ஆள். பதவி கிடைக்கிறதுக்கு எந்த மொழி இருந்தோ அந்த மொழிக்கு போகிற ஆள். அவர்கிட்ட போய் என்ன மொழி நூல் வல்லுநர்கிட்ட பேசணுமா பேசுறீங்க? பிரதமர் கூட அப்போ என்ன பெரிய பிரதமர்? ஏதோ ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் உள்ளே வந்து உட்காந்துட்டு இருக்காரு 11 வருஷமாக. பதவியில் எப்படி நீடிக்கிறதுக்கு சக்தியை தவிர அவரால் நாட்டுக்கோ உலகத்துக்கு என்ன லாபம்?
போகிற ஒரு இடத்துலலாம் அவர் உலகத்திலேயே மிக அசிங்கமாக கேவலப்பட்ட ஒரே பிரதம மந்திரின்னு பேர் வாங்கினவர் அவர் நமக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அவர் அங்கீகாரம் கொடுக்குறதா எனக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன லாபம்? சமஸ்கிருதத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் தமிழுக்கு கொடுக்காதது எப்படி சார் பார்க்கறது? வேண்டியதில்லை. முக்கியத்துவம் கொடுத்தனால சமஸ்கிருதம் எங்கே போயிடுச்சு? எல்லா உலகம் பூரா அது பேசிக்கிட்டு இருக்காங்களா? பல நாட்டில் மக்கள் வந்து சமஸ்கிருதத்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? செத்து போன மொழிங்கிறதாங்க இன்றைக்கி உள்ள அதுக்கு பேர். கோயிலில் கூட இன்றைக்கி தமிழில் மந்திரம் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக அங்கேயே அது போயிடுச்சு. முக்கியத்துவம் கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னா என்ன? சமஸ்கிருதத்தை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணி காணாமல் தான் போயிருக்கிறோம். அது வாழ்ந்துக்கிட்டு இருக்குதா? எல்லா மொழிக்கும் ஒரு மாநிலம் இருக்குது, சமஸ்கிருத மாநிலம் எங்கேயா இருக்குதா? இல்லாத மொழியை பற்றி பேச்சு ஏன் அங்காளாக்கிறீங்க? நீங்கள் ஏன் இவ்வளோ கவலைப்படுறீங்க? தேவையே இல்லை. தமிழ் வாழும். நீங்களும் நான் இல்லைனாலும் தமிழ் வாழும். நமக்கு முன்னாடி எல்லாம் இருந்துருக்கு, நமக்கு அப்புறமும் அது இருக்கும். ஆனால் நாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டியது. கண்டிப்பாங்க. எங்க கூட இணைஞ்சு இந்த உங்கள் நேரத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.